bro. It's very wrong, bro. ஹரி ஓம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கங்க. வாழ்க்கையை மாற்றணும். நம்ம ஒரே விதமான குதிரை வண்டி ஓடணும்னு நினச்சா நம்ம மாட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். எப்போ தான் வேகமாக லைஃப்பில் அச்சீவ் பண்ணிடலாம், எப்படி நம்ம எந்த குறுக்கு வழியில் பூந்தால் நமக்கு சீக்கிரமாக எல்லாம் வந்துடும், இப்படின்னு ஏராளமான ஒரு குப்பைகளை உள்ளே வச்சுக்கிட்டு வாழ்க்கையை மாற்றிடணும்னு நினைக்கிறோம். இப்போது ஒரு வீடு ஃபுல்லாக தூசியாக இருக்குங்க. தூசியாக இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் ஊரில் இருக்கிற பெரிய பெரிய விஐபிஸ் இருப்பாங்க, அவங்கள வீட்டுக்கு வர வைப்பீங்களா? நம்ம வீடு இவ்வளோ கேவலமாக இருக்குது, இங்கேயே வர வைப்போம், வெளில ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை ஏதோ அழகான ஒரு பிளேஸில் போய் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் ஏன்? ஏன்னா ஒரு விஐபி வரத்துக்கே இவ்வளோ நீங்கள் விஷயங்கள் செய்யணும். நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், லைஃப்பில் உங்களுடைய பெரிய பெரிய கோல்ஸ், பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் செய்யணும், இந்த கோல்ஸ்லாம் செட் பண்ணணும், இப்படி பணம் சம்பாதிக்கணும், இப்படி நம்ம லைஃப்பில் சாதிக்கணும் அப்படிலாம் வைக்கும்போது உள்ளே இருக்கிற குப்பைகளை வேரோடு வெட்டணும். அட்லீஸ்ட் ஒரு 20% 30% இருந்தால் குப்பை பரவாயில்ல. 80-100% குப்பை இருக்கும்போது உங்களால் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியாது. சரிங்க, இது எப்படிங்க மாற்றுறது? ஒரு விஷயத்தை எப்படிங்க மாற்றுறது, மாற்றி எப்படி அமைக்கிறது? அதுதான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். மூட நம்பிக்கை இல்லை, ஜோசியம் இல்லை, ஜாதகம் இல்லை, எந்த விதமான பரிகாரமும் இல்லை. வாழ்க்கையை உங்களுக்குள்ளே தான் நீங்கள் மாற்றிக்கணும். அதை மட்டும் தேடுறது இருந்தால் இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். எல்லோருக்கும் ஆத்மா வணக்கங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த ஒரு சீரீஸ் அண்ட் எபிசோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆக்சுவலாக இதை என்ஹான்ஸ் பண்ணி வேறு விதமான ஒரு கேமரா ஆங்கிள்லாம் செட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் அட் அ டைம் மாற்றிடணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது இம்பாசிபிள். என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு எனக்கு ப்ராப்ளம்ஸுங்க, இப்படி மாற்றணும், அப்படி சரி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது அட் அ டைம் ஒன் டேயில் சரி பண்ணுறது இல்லை. எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். லைஃபோடைய பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் வியூவை ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றணும். அந்த வியூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆகும். அந்த வியூ சேஞ்ச் ஆகாத நம்மளுடைய ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ், நம்ம லைஃபோடைய டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸை நம்ம பில்ட் பண்ணாத எதுவுமே மாற்ற முடியாது. இது எனக்கு உட்பட ஃபுட் சைக்கிள்லேருந்து எல்லாமே வி ஹாவ் டு பில்ட் டு அ நெக்ஸ்ட் லெவல். அதுதான் நானே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. அதனால தான் நானே சொல்கிறேன். ஒருத்தன் ஒரு சொல்லி அதை நான் லிசன் பண்ணி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் லைஃப்பில் எப்போவுமே எல்லாமே நமக்கு எல்லாமே தெரியுன்றதெல்லாம் தாண்டி வி ஹாவ் டு ஸ்டார்ட் லேர்னிங். அதோடைய ஒரு பிணக்கில் நீங்கள் தொட்டால் தான் அதுதான் உங்களுடைய கீயாக இருக்கும், சாவியாக இருக்கும். அது வரைக்கும் பூட்டு மாதிரி உள்ளேயே கிடப்பீங்க. சாவி திறந்தோன்னே ஃப்ரீ பேர்ட் மாதிரி நம்ம ஃப்ரீடம் கிடைக்கும். அந்த ஃப்ரீனஸ் தான், அந்த ஃப்ரீடம் தான் நம்மளுடைய சக்ஸஸ். அண்ட் சிம்பிளாக சொல்ல போனோன்னா, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்டை தேடி வர ஒருத்தருக்கும் ஒரு மனுஷனுக்கும் ஃபஸ்ட்டு இது புரியணும். பிகாஸ் நீங்கள் வரதே இந்த ப்ராப்ளம்ஸ்க்காக தான். இதுக்கும் கிரியாவுக்கும் என்ன சம்மந்தம், இதுக்கும் மெடிடேஷனுக்கும் என்ன சம்மந்தம், யோகாவுக்கு என்ன சம்மந்தம், எல்லாமே நான் இன்டர்லிங்காக இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன். மெடிடேஷன், கிரியா இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பக்கத்தில் வச்சிடலாம். லைஃப், உங்களுக்கு பணம் தேவை. நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல்னால் பில்கேட்ஸ்க்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பிஸ்னஸில். உங்களுக்கு மட்டும் கிடையாது, பில்கேட்ஸ்க்கும் பிரச்சனை இருக்குது. அதே சமயம் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கும் பிரச்சனை இருந்திருக்கு. இப்போ இருக்கிற எலான் மஸ்க்குக்கும் பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த்து தான் காட் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த காட் எங்கே இருக்கார்? உங்களுடைய ஆத்மா தான். அப்போ அந்த சோல்ன்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் ஏங்குற வரைக்கும் உங்கள் வில் பவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த வில் பவர் டவுன் ஆகும்போது நீங்கள் அதுக்கேற்ற ஃபுட் எடுக்கணும், அதுக்கேற்ற மெமரியை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு உணவுகள், அட் த சேம் டைம் அதுக்கேற்ற தூக்கம், அதுக்கேற்ற அட்மாஸ்ஃபியர், பீப்புளை மீட் பண்ணுறது, இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு சர்டன் பர்சனை காட் அலோகேட் பண்ணால் அந்த பர்சன் தான் உங்களுடைய குருநாதர். எது? பிஸ்னஸோ, ஜாபோ, உங்களுடைய பாஸோ, வாட் எவர் இட் இஸ். அதில் நெகட்டிவ் இருக்கலாம், பாசிட்டிவ் இருக்கலாம். பட் அது பிஸ்னஸ் ஓரியன்டாக மட்டும் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கணும். இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஸ்பிரிச்சுவல், இப்போ இதெல்லாம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ங்க. இதெல்லாம் அட் அ டைம் கிடச்சிடாது. அண்ட் அது கிடைக்காத வரைக்கும் நீங்கள் அதை நோக்கி வில் பவரில் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா ஒன் டே அப்படி ஒரு படி அது ஏறும். அண்ட் அது எடுத்த உடனே மலையை தொட்டுறது. இப்போ தான் நீங்கள் அந்த இதெல்லாம் தோண்டி அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போவீங்க. அந்த மாதிரி தான் பிஸ்னஸோ, மணி மேக்கிங்கோ, ஃபுட்டோ, ஹெல்த்தோ, லைஃப் ஸ்டைலோ எல்லாமே அதுதான். இது ஒரு ஜானருங்க. இதோடு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, லைஃப்னு ஒன்று இருக்குது. அதுதான்
யோகா, மெடிடேஷன். அதுதான் நம்ம இங்கே வந்து ஜாயினிங் ஃபீஸ், இதுதான் ஜாயினிங் ஃபீஸ் அண்ட் இதான் காண்டாக்ட் நம்பர். இது ரெண்டுத்தையும் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். செகண்ட் மந்த்லேருந்து $399 per month நீங்கள் பே பண்ணிவிட்டு டெக்னிக்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். ஆன்லைன்னா வந்து கும்பல கோவிந்த அடிக்கிறதுலாம் இங்கே நான் சொல்ல மாட்டேன். ஃபுல்லஸ்ட் கைடன்ஸோட எப்போ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாலும் டவுட்டை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு காண்டாக்ட் அவைலபிலிட்டியில் நாங்கள் எல்லாருமே இருப்போம் டீம். ஸோ நான் வந்து ப்ராக்டிஸில் இருக்கும்போது சம்டைம்ஸ் நான் வந்து மெசேஜ் பார்க்க முடியாது, பட் ஆடியோ மெசேஜ் நீங்கள் போடலாம். ஸோ இந்த மாதிரி தான் மெடிடேஷன் யோகாவை நம்ம வந்து இனிஷியேட் பண்ணுறோம். கிரியா எப்படிங்க கற்றுக்கிறது, எப்போ கற்றுக்கிறதுனா கேட்கவே கூடாது, கொஷினே வரக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, குருவா எனக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ கிரியா இனிஷியேட் பண்ணணும்னு. உங்கள் உடலுக்குள்ள அணுசக்திகள் தயாராகணும். ஒரு 100 கிலோ ஜிம்மு வந்து இவ்வளோ பெரிய டெட் லிஃப்ட், 150 கிலோ டெட் லிஃப்ட் வந்து உடனே எடுத்து தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, முதுகெலும்பு உடஞ்சி உங்களுடைய நெக்கு வந்து டோட்டலாக பிரேக் ஆகி இப்படி இருப்பீங்க. ஏன் தூக்கலாமே, அங்கே தான் இருக்குல்ல 150 கிலோ, ஏன் தூக்க முடியல, லாஜிக் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் உடலுக்குள்ளே அவ்வளோ சக்தியை இறக்க முடியாது எடுத்த உடனே. அதுக்கு தான் குருவாக இருந்து அதை கடைப்பிடிச்சி அதை 18 வருஷம் செய்யணும் என்பது தான் இங்கே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இது வந்து அஃபிஷியலாக நம்ம ஒருத்தருடைய உடலுக்கு ஏற்றபடி அவங்கவுங்களுடைய டிசைனுக்கு ஏற்றபடி தான் இது சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாருக்கும் ஒரே விதமான கைடன்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம். ஒருத்தருடைய பாடி வேறு வேறு மாதிரி. ஸோ யுவர் ஈச் யூனிக் செல்ஃப். அதனால தான் அப்படி தான் இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பேக் டு த கண்டென்ட். ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் என்ன? இப்போ இந்த வீடியோட கண்டென்ட் பிளாட்டே அதுதான். நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய எனர்ஜிஸை வந்து அக்யூமுலேட் பண்ணணுன்னா 10 நிமிஷமாவது மெடிடேஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. மெடிடேஷன்னா என்னங்க, சின்முதிரை வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்றது கிடையாது, 3வது கணம் இப்படி பார்க்கறது கிடையாது, குண்டலினி 7 நாளில் திறந்துடுறது கிடையாது. இது மெடிடேஷன் கிடையாது. இதெல்லாம் வந்து கற்பனையில் எத்தனை பேர் செய்கிறீங்களோ அந்த கற்பனையிலேருந்து வெளியில் வாங்க. நீங்கள் எதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பண்ணிங்கன்னா அது வந்து எங்கேயோ கொண்டு போய் உங்களை தள்ளி விட்டு குழி புதைச்சிரும். அந்த ஸ்டேஜுக்கு போகாதீங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி யாராவது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனடியாக ஒரு நல்ல குருவை பிடிச்சி கைடன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்களாம் நினச்சி நம்ம ஞானியாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா எந்த ஞானியுமே வந்து குரு இல்லாத ஞானி ஆனதில்லை. ரமண மகரிஷி தவிர. ரமண மகர்ஷியோட பாவம் புண்ணியமே வேறு, அது அவரே எழுதியிருக்கிறார் புத்தகத்தில். ஸோ அதனால் வந்து நம்மளாம் ஞானி இல்லை, நம்ம மனிதர்கள், நமக்கு தெரியல. நம்ம ஒரு படி மேலே 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 ஏறும்போது குரு தேவைப்படும். அந்த குரு மூலியமாக தான் நீங்கள் இதெல்லாம் பயணம் பண்ணணும். குருன்னா கால் ஆசீர்வாதம் வாங்குங்க, இவ்வளோ காசு கொட்டுங்க, இதெல்லாம் இல்லை. நம்ம இங்கே கிரியா யோகத்தை இலவசமாக தான் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு பூப்பணம் கூட வாங்க மாட்டோம். ஸோ அப்பேற்பட்ட நிறைய ப்ராக்டிசஸை நீங்கள் கற்றுக்கணும். அது ஒன்று ஒன்றா படிப்படியாக பொறுமையோடு வந்து நீங்கள் படி ஏறணும். 18 வருஷம் 20 வருஷம் கூட ஆகும். அந்த தைரியம், திறன், அதில் ஏறணும். அதுதான் லைஃப்ன்றதை உணர்ந்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தான் அந்த வீடியோவை. ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டை, நீங்கள் இந்த மெடிடேட் பண்ணும்போது உங்களை சுற்றி ஏற்படுற அமைதியோட எனர்ஜி, சும்மா அப்படி உட்காந்துப்பீங்க. உட்காந்து ஜஸ்ட் அப்சர்வ். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க, லைட்டு, ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்சர்வ். அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கே ஒரு தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் அதே தாட்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்கும். மறுபடியும் தாட்ஸ் கொஸ்டின் வரும், ஆன்சர் வரும், கன்ஃபியூஷன் வரும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. 2-3 நாளில் அமைதி வரும். அது வர வரைக்கும் விடாதீங்க. அது வரலைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டிங்கன்னா அப்போ என்ன, நம்ம மனுஷங்க, நம்ம மிருகங்கள் தான் அப்படி தூக்கி போட்டு போயிடும். மனிதன் என்பது வில் பவர் கூடிய மனிதன் நம்ம. அப்போ அப்பேற்பட்ட சக்தி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணுன்னா காமான ஒரு ஸ்டேட்டுக்கு வர அளவுக்கு மெடிடேட் பண்ணணும். ஓரளவுக்கு எடுத்தோடனே ஞானி ஸ்டேட்டுக்கு வர முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன். 2வது, இது பண்ணுறதுனால பெனிஃபிட் 10 மினிட்ஸ் எவ்ரிடே பண்ணாலே போகிறோம். சுற்றி இருக்கிற எனர்ஜிஸே மாறும். அந்த எனர்ஜிஸ் தான் உங்களுடைய எச்சல் எங்கேருந்து வருது தெரியாது இல்லையா? எனக்கே யோசிச்சிங்களா? உங்களுடைய அணுசக்திகள் வந்து பாடியில் சைக்கிளிக்காக ஏறிக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணுற எனர்ஜிக்கு ஏற்றபடி தான் எச்சே உருவாகுது. ஸோ அது உருவாகும்போது அந்த எச்சில் முழுங்குறீங்க. அதான் எனர்ஜி, ஹைட்ரேஷன் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது வந்து எனர்ஜி உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட அக்யூமுலேட் பண்ணுற எனர்ஜி ஞான லெவலுக்கு ஹையஸ்ட் பீக் மெடிடேஷன் தொட்டுட்டிங்கன்னா, கிரியாலாம் செஞ்சு அப்போ அது இனிக்க ஆரம்பிக்கும். சுவையாக ஹனி மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அந்த எச்எல்ஏ வந்துட்டு ஹனி மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் திஸ் இஸ் டைரக்டட் ஃப்ரம் காஸ்மோஸ். இது செகண்ட் பெனிஃபிட். இப்போது நம்ம யாரை பார்த்தாலும் எங்கே பேசினாலும் நெகட்டிவிட்டியே பேச மாட்டோம். நம்மளை சுற்றி அப்படியே எனர்ஜிஸ் லவ் தான் வரும். இது எல்லாமே வெறும் பேசிக் மெடிடேஷன். டெய்லி உங்களை நீங்கள் 10 மினிட்ஸ் அப்சர்வ் பண்ணாலே இது முடியும். பட் இமேஜின் உங்களுடைய
யோகாவுடைய ஸ்பீக் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. யோகா, மெடிடேஷன், யோகம், கிரியா, அந்த கிரியா தான் பீக்கஸ் ஹையஸ்ட் மெடிடேஷன். அந்த ஸ்டேஜை நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மிஞ்சின ஞானியே இல்லை. பிகாஸ் அதுதான் ஹையஸ்ட் மெடிடேஷன் இந்த பிளானட். அது என்னங்க அப்படின்னா, அதுதான் ரகசியமான டெக்னிக், முதுகெலும்புக்குள்ளே பயணிக்கிற மூச்சு. அந்த ஸ்டேட்டுக்கு வரணுமன்றதுக்காக தான் இந்த மாதிரி பேசிக்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதுக்கான வீடியோ தான் இது. இதில் பெனிஃபிட் என்ன, அது என்ன, லைஃபே ஒரு பெனிஃபிட் தான். மூச்சு விடுறதே ஒரு அதீத ஒரு சக்தி தான். அதை நம்ம விட்டுட்டே நிம்மதியாக இந்த வீடியோ கேட்டுட்ருக்கீங்க இத்தனை பேர். தட் இஸ் அ பிக் பெனிஃபிட். லைஃப்பில் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான ரெடி ஆகணும், பொறுமையோடு ரெடி ஆகணும். அதுக்கான லாங் டேர்ம் கோலை செட் பண்ணிட்டீங்கனாலே போகிறோம். அதை நோக்கி படிப்படியாக ஏறி 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 அந்த டெஸ்டினேஷனை ஒரு காலகட்டத்தில் ரீச் பண்ணுவீங்க. ஸோ இது சொல்லி இந்த வீடியோ விட்டு விடைபெறுறேன். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ கேட்டிருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. பல பேருக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குதுங்க. ஆன்மீகம் என்னன்னு தெரியலங்க. கோவில், ஜோசியம், ஜாதகம், பரிகாரம், இல்லைனா அது செஞ்ச தப்பு, இது செஞ்சால் நல்ல நேரம், இது செஞ்சால் கெட்ட நேரம், இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, அந்த மாதிரி பீப்புளுக்கு உண்மையை உடைச்சி பயம் இல்லைங்க கடவுள்னா, அன்பு பக்தின்னா கடவுளுன்றதை உணர வைங்க. கடவுள்னு பேசினா கடவுள் கேட்காது. உள்ளுக்குள்ளே எல்லாம் உள்ளுக்குள்ளே தனக்குள்ளே அதை நீங்கள் வளர்த்து எல்லா மனிதனுக்குள்ளேயும் கடவுளை பார்க்குற அன்னைக்கு தான் கடவுள் பேசுவார். அது வரைக்கும் ஒரு ஃப்ளைட் இருக்கு இல்லையா, பொம்மை, அந்த பொம்மை மாதிரி பொம்மையிலே விளையாடிட்டுருப்போம். நம்ம சின்ன குழந்த மாதிரி இதான் உலகம், இதான் ஃப்ளைட்டுன்னு நினைப்போம். அந்த ஃப்ளைட்டு ரியலாக ஏறினா தானே யூஎஸோ யூரோப்போ எங்கேயோ போக முடியுது, வேறு கண்ட்ரிஸ். இல்லை ஒரு ஷிப்பு பிடிக்கணும், ஏதோ ஒரு இதுக்கு போகணுன்னா சீவேஸ்லேயே அதை ட்ராவல் பண்ணணும். அந்த மாதிரி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி சக்குன்னு அங்கே போய் ரீச் ஆகணுன்னா அந்த மெத்தடு தான் கிரியா யோகம். இறைவனை தரிசிக்கணும்னா நேரில் போகணும், அதுக்கு உள்ளே ரெடி ஆகணும். அதுதாங்க இதோடைய பாத். இது சாதாரண விஷயம் இல்லை. அப்பேற்பட்ட பீப்புளுக்கு இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன லெவல் ஆஃப் மெடிடேஷனில் இருக்கீங்கன்றது. ஹரி ஓம். நன்றி.